ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சரி, இப்போது எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம கையாளுகிற விதம் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. அதை பொறுத்து தான் அந்த விஷயத்தில் நம்மளுக்கு வெற்றி கிடைக்கும் இல்லையா? ஸோ ரொம்ப அவசரப்பட்டு நிதானம் இழந்து செயல்பட்டால் ஒரு சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையா விஸ்வரூபம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த அளவுக்கு ஒரு சின்ன பிரச்சனை ரொம்ப பெரிய ஒரு பூகம்பமாக வெடிக்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அப்போ எப்படி ஹேண்டில் பண்ணலாம் நம்ம அப்படின்னு பார்த்தா, ஒரு சின்னதாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேனே, நல்லா கேட்டுக்கோங்க. பூங்காவனம், ஒரு வயசான ஒரு பெரியவர் அவர் பூங்காவனம். அவர் அந்த கிராமத்தில் ஒரு எல்லாரும் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனுஷன், ஒரு விவசாயி. ஆனால் விவசாயத்திலேயே ஒரு பெரிய அளவு ஒரு பண்ணையார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஊரில் முன்னேறின ஒரு மனுஷன். மதிப்பு மரியாதைகள் அவருக்கு நிறைய இருக்குது. ஊரில் அவருக்கு நல்ல பேர் நிறைய இருக்குது. அப்போது அவருக்கு ஒரு சுபாவங்க. என்னண்டா, அந்த மனுஷனுக்கு குழந்தைங்கண்டா ரொம்ப பிடிக்கும். ரொம்ப நல்ல விஷயம் இல்லை? குழந்தைங்களை நேசிக்கணும். அந்த பெரிய மனுஷனுக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் கடவுள் கொடுத்தது. நிறைய பசங்க இல்லை. ஆனால் அவருக்கு குழந்தைங்கண்டா ரொம்ப பிடிக்கும். அப்போது அவருடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறாரு. பொதுவாக என்ன பண்ணுவாங்க, திருமணம் முடித்து பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பி விட்டுருவாங்க. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த பொண்ணை மாப்பிள்ளை வீட்டுக்கு அனுப்பலை. அவங்கள பேசி சமாதானப்படுத்தி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா, மாப்பிள்ளையை தன்னோட வீட்டோட மாப்பிள்ளையாக வச்சுக்கிட்டார். அவருக்கு எல்லா விதமான வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்தாரு. அந்த மாப்பிள்ளை அங்கேயே இருந்துட்டார். மெயினாக ஒரு விஷயம், மரியாதையோட மருமகனை நடத்தினார். அதனால் என்னதான் வசதி வாய்ப்புகள் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தாலும் எந்த ஒரு மனுஷங்களையும் நம்ம மரியாதையோடு நடத்தினா தான் அவங்க நம்மளோட இருப்பாங்க. ரெஸ்பெக்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா அவங்களுக்கு. ஸோ அது கிடைச்சாதான் எந்த ஒரு வசதி வாய்ப்புகளே இருந்தால் கூட யாரும் இருப்பாங்க. ஓகேவா? அதுதான் தன்மானம் உள்ள மனிதர்கள், நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. ஸோ அப்போ ரொம்ப மரியாதையாகவும் நிறைய வசதி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தும் மருமகனை எந்த குறையும் இல்லாமல், மகனை விட இன்னும் சொல்லப்போனால் சம்டைம்ஸ் மகனை கூட ஏதாவது செய்வாங்க, ஏதாவது கண்டிஷன் பண்ணுவாங்க, எதுக்காவது வாக்குவாதம் வரும். மருமகன் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிதானம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரொம்ப கரெக்டாக நடந்து பார்த்துக்கிட்டாரு. ஸோ மருமகனும் வசதியில் எந்த விதத்துலேயும் குறைஞ்சவர் கிடையாது. இவர் ரொம்ப வேண்டி கேட்டுக்கிட்டதுனாலையும் பாசம் அதிகமாக காட்டினதுனாலையும் என்ன பண்ணிட்டாருன்னா, சரி, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் இருந்ததுங்க. என்ன அப்படின்னா, நம்மளால தான் நம்மளுக்கு தெரியுமே, நம்ம பெரியவரை குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். அவர் எவ்வளோ புத்திசாலி பாருங்க. முதல்ல யோசிச்சிட்டார், என்னோட செல்ல மகள், அவளை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா வேற குழந்தை எனக்கு கிடையாது, வேற பையன் கிடையாது நம்மளோட இருக்கிறதுக்கு. அப்போது நம்மளுக்கு குழந்தைங்க வேணும். அப்போ நம்ம பிள்ளைங்க பிறக்கும். அதுதான் நம்மளோட பேர பசங்க தான் நம்மளோட சந்தோஷம். எந்த காலத்துலேயும் அவங்கள யாருக்கும் விட்டு கொடுத்துடக்கூடாது ஒரு விஷயம் அவர்கிட்ட இருந்தது. அது பாசம். குழந்தைங்க மேலே அவருக்கு அவ்வளோ ஒரு நேசம். எந்த குழந்தைய தெருவில் பார்த்தாலும் அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் கூப்பிட்டு பேசிட்டு அதுக்கு ஏதாவது அங்கே இருக்கக்கூடிய ஐஸோ குச்சி மிட்டாயோ பிஸ்கெட்டோ ஏதாவது வாங்கி கொடுக்காம நம்ம பூங்காவனம் அனுப்பவே மாட்டார். இப்போ அவங்க வீட்டில் ஏதாவது ஒரு விசேஷம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்வாங்க, எல்லாத்தையும் அனுசரிப்பாங்க, எல்லாத்தையும் கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. பெரியவங்க மெயினாக பெரியவங்களோட தான் பேசிகிட்டு இருப்பாங்க இல்லையா? அங்கே இங்கேயும் குழந்தைங்க விளையாடிட்டு இருக்கோம் இல்லையா? ஸோ இங்கே என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பெரியவர் ஐயா இருக்கார் இல்லையா, பூங்காவனம் ஐயா,
அவர் வீட்டில் என்ன விசேஷமாக இருந்தாலும் சிறப்பாக அந்த குழந்தைங்களுக்கு ராஜ கவனிப்பு நடக்குங்க. எந்த அளவுக்குன்னா அந்த பிள்ளைங்களை எல்லாம் கூப்பிட்டு வச்சு பெரியவங்கள்ட்ட பேசுகிறத விட அதிகமான நேரம் அந்த குழந்தைங்களோட நிறைய விளையாடி நிறைய போட்டிகள் வச்சு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கூலில் நடக்கிற மாதிரி நிறைய பரிசுகள் கொடுப்பாரு. அப்படியே ஒரு நேச்சர் அவருக்கு. கேட்கும் போது நல்லா இருக்குல்ல. இருக்காங்க இந்த மாதிரி நேசிக்கக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க. அப்போது அந்த அளவுக்கு குழந்தைங்க மேலே பாசண்டா தன் பிள்ளைக்கு குழந்தைங்க பிறந்தா எவ்வளோ பாசம் காட்டுவோம் இல்லையா? எப்போதுமே நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா மனுஷங்க தான் பெத்த பிள்ளைங்க விட தன்னோட பேர பசங்க மேலே அதிகமான பாசம் வச்சு இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இவர் ஆரம்பத்திலே யோசிச்சிட்டாரு, நம்மளுக்கு தான் பேர பசங்க பெரும்பாலும் நம்ம குடும்பத்தில் தான் இருக்கணும், என்னோடு தான் இருக்கணும், அவங்களுக்கு நான் எல்லாமும் செய்வேன். அப்பா வீட்டுக்கு அப்பப்போ போயிட்டு வரட்டும், அவர்கிட்ட ஒரு சின்ன செல்ஃபிஸ் தான், போயிட்டு வரட்டும் அப்பப்பண்டு. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டாரு, அவரோட அந்த பாசம் காட்டுற தன்மை, மதிக்கக்கூடிய தன்மை அவர் ரொம்ப ஒரு ரெக்வஸ்ட் பண்ணதுனால மருமகனும் பெரும்பாலும் தன்னோட மாமனார் வீட்டில் இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இந்த பொண்ணு அப்பப்போ மாமியார் வீட்டுக்கு போகும், தங்கும், வரும். பெரும்பாலான நேரம் அப்போது அப்பா வீட்டில் அம்மா வீட்டில் தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு அழகான ஒரு பெண் குழந்தை மகள் கர்ப்பம் ஆயிட்டான்றதோடையே அவரை கையில் பிடிக்க முடியல. பூங்காவனம் அப்படியே ரெக்கை கட்டி நம்ம ஐயா பிறந்தார். அப்போது அவங்களுக்கு இவர் ஆசைக்கு ஏற்ற மாதிரி நல்ல அழகான ஒரு பெண் குழந்தை ஒன்று பிறக்குது. அந்த பெண் குழந்தைக்கு நம்ம பூங்காவனம் தான் பேர் வைக்கிறார், பொன்னி அப்படின்னு வைக்கிறார். பொன்னி அரிசியை அறுவடை பண்ணி பெரிய ஆளாக வந்தவர் நம்ம பூங்காவனம். ரொம்ப தன்னோட வயலையும் அந்த அரிசியையும் நேசிப்பார். பொன்னி அப்படின்னு தன்னோட பேத்திக்கும் அந்த பேரை வச்சு ஆசையாக கூப்பிட்டார். அந்த குழந்தையும் வளர்ந்துட்டு வருது. அதுக்கு அந்த அளவுக்கு பார்த்து பார்த்து மனுஷன் செய்கிறார். அந்த பேத்திக்கு ஊரே என்ன அப்பா உயிரை வச்சிருக்காருப்பா இந்த பேத்தி மேலே அப்படின்னு சொல்லுது. அந்த அளவுக்கு பாசத்தை கொட்டி வளர்க்குறாரு. அப்படி இருக்கிற ஒரு மனுஷனுக்கு ஒரு நாள் யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயம், தன்னோட பேத்திக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுது. அதுவும் சின்ன லெவலில் இல்லை, அவரோட பேத்திக்கு நல்ல கடுமையான ஒரு ஜுரம். என்னதான் வசதியான ஆளாக இருந்தாலும் பூங்காவனம் ஒரு கிராமத்தில் தான், அவர் பிறந்த ஊரில் தான் இன்னைக்கு வரைக்கும் வீடு வாசல் கட்டி வசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு எக்கச்சக்க வசதிகள். அப்போது இன்னைக்கு வரைக்கும் அந்த கிராமத்தில் தான் அவங்க வாழ்கிறாங்க, சொந்த ஊரில். அந்த ஊரில் பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, ரொம்ப பெரிய அளவில் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்காது கிராமப்புறங்களில். நகர்ப்புறங்களில் சிட்டிஸில் இருக்கிற மாதிரி பெரிய அளவு ஹாஸ்பிட்டல்ஸ் அதிக ஃபெசிலிட்டிஸ் அங்கே இருக்காது. சின்ன அளவில் தான் ஆஸ்பத்திரிங்க இருக்கும். ஏதாவது பெரிய அளவில் உடம்பு சரியில்லை அப்படின்டா என்ன செய்வாங்கன்னா அங்கேருந்து டவுனுக்கு கிளம்பி வந்துடுவாங்க. அந்த மாதிரி இந்த குழந்தைக்கு கொஞ்சம் கை வைத்தியமெல்லாம் கிராமத்தில் பழக்கம் இல்லையா, அவங்க பண்ணி பார்க்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே வேலைக்கு ஆகலை. ஜுரத்துக்கு தண்ணி போடுவோம், தண்ணி நினச்சி போடுவோம், அது பண்ணுறாங்க. ஏதோ கசாயம் அந்த மாதிரி இந்த மாதிரி. நம்ம பூங்காவனத்தோட மனைவி, அதாவது பாட்டி, அந்த பொன்னியோட பாட்டி, அப்புறம் அம்மா எல்லாமே பண்ணுறாங்க. அப்புறம் ஒரு ஸ்டேஜில் கண்ட்ரோல் ஆகாத ஒரு மாதிரி நெருப்பு மாதிரி ஒரு ஜுரம் அடிக்குது. அப்போ அந்த ஊர் டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனால் ஒரு சின்ன கிளினிக் தான். அவர் சொல்கிறாரு, நீங்கள் பெரிய ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடுங்கன்றார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. அவசரமாக என்ன பண்ணுறாங்க, வண்டியை வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாரு. இவர் கொஞ்சம் வசதியான ஆள் தானே, வண்டிலாம் ஏற்பாடு பண்ணி நைட்டோட நைட்டாக அந்த குழந்தைய தூக்கிட்டு ஒரு அதிகாலையில் சிட்டிக்கு இறங்கிடுறாங்க. அங்கே எல்லா வசதியும் உள்ள ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல், சிட்டிலேயே நம்பர் 1 ஹாஸ்பிட்டலில் காமிக்கிறாங்க. அந்த குழந்தைய கொண்டு போனதோடைய அந்த பிள்ளைக்கு
டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா எகுறுது, 104 105ங்கிற மாதிரி போகுது. அப்போல்லாம் சொல்லுவாங்க 100 டிகிரி ஜுரம் அடிக்குது, 101 டிகிரி ஜுரம் அடிக்குதுன்னு. இப்போல்லாம் அப்படி இல்லைங்க, சர்வசாதாரணமே 103க்கு போயிடுது, 104க்கு வந்துடுது. என் பசங்களுக்கெல்லாம் 103 நிறைய வாட்டி வந்திருக்கு. அப்போல்லாம் நான் பயப்படுவேன் ரொம்ப. அந்த ஜுரம் குறையிற வரைக்கும் என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியாது. அந்த மாதிரி இப்போது ஜுரமெல்லாம் வர ஜுரமெல்லாம் அதிகமாக தான் வருது இல்லையா? அந்த மாதிரி நம்ம பூங்காவனம் ஐயாவோட பேத்திக்கு எங்கேயோ போயிடுச்சு டெம்பரேச்சர். குழந்தைக்கு கொஞ்சம் கூட உஷாரே இல்லை. அப்போது என்ன செய்கிறாங்க, முதல்ல என்ன நீங்கள் இப்படி இந்த அளவுக்கு ஒரு டெம்பரேச்சரை ஏற்றி விட்டுட்டீங்க, இப்படிலாம் ஏற விடலாமா? ஏன் நீங்கள் வந்து ஐஸ் எல்லாம் வச்சு டவல் வச்சு சுற்றலையா, குழந்தைய தண்ணியெல்லாம் நெத்திக்கு போடலையா, அப்படி இப்படின்னு கத்துறாங்க. அப்போது எல்லாமே இவங்க பண்ணி பார்த்தாங்க, ஆனால் கண்ட்ரோல் ஆகலை. ஸோ ஏதோ உள்ளுக்குள்ளார பிரச்சனை, அதை சரி பண்ணால் தானே வெளியில் உங்களுக்கு ஜுரம் குறையும். அப்போது எல்லாமே இவங்க பண்ணாங்க தான், ஆனால் நாங்கள் எல்லாமே முயற்சி பண்ணணும் அப்படின்னு கூட இவங்க சொல்லலை. அழுதுட்டு பயத்தில் அப்படியே வாய் மூடி நிற்கிறாங்க. அப்போது பொதுவாகவே இந்த கிராமத்தாளுங்க பார்த்திங்கன்னா நல்ல மனுஷங்களாக தான் இருப்பாங்க. அவங்கள்ட்ட வசதிகள் இருக்கும் சில பேர்கிட்ட, சில பேர் எளிமையாக இருப்பாங்க. ஆனால் எவ்வளோ பெரிய ஆளாக ஆனாலும், எவ்வளோ வசதி உள்ள மனிதர்களாக இருந்தாலும், நான் சில பேரை பார்த்துருக்கேன். ஒரு சிட்டியில் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தாங்க அப்படின்னா ஒரு டாக்டர் நர்ஸையெல்லாம் பார்த்தா கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு பயம் வந்துடும் பேசுகிறதுக்கு. அது வந்து அவங்களுக்கு வந்து இடம் புதுசாக இருக்கிறதுனாலையோ இல்லை ஒருவேளை படிக்காத மனிதர்களாக இருந்ததுனால அதனால ஒரு நம்ம அந்தளவுக்கு படிக்கலை, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் நல்லா படித்தவங்க அப்படி யோசிக்கிறாங்களோ என்னமோ, அவங்கக்கிட்ட வந்து ஒரு பயமும் இருக்கும் பேசுகிறதுக்கு. நான் என் லைஃப்பில் இது மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன். பேசுகிறதுக்கு கூட பயப்படுவாங்க. ஸோ அந்த மாதிரி இந்த ஃபேமிலி எல்லாமே பயப்படுது ஒட்டுமொத்தமாக. அவங்கள்ட்ட பேசுகிறதுக்கு கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, காப்பாற்றுங்க, என் குழந்தைய காப்பாற்றுங்க, இதுதான் அவங்களால. ஸோ என்ன ஆகுது அப்படின்னாக்கா, உடனே என்ன பண்ணுறாங்க, தண்ணியை ஊற்றுறாங்க அந்த குழந்தை மேலே. யாருமே எதிர்பார்க்கல, தண்ணியை ஊற்றுனா தான் டெம்பரேச்சர் குறையும் அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு மேலே தண்ணியை ஊற்றுறாங்க. அப்போது அதை பார்த்துட்டு எல்லாமே பயப்படுறாங்க, அழுறாங்க. இந்த நம்ம பூங்காவனம் ஐயா இருக்கார்ல, அவர் அப்படியே துடிக்கிறார். ஐயோ என் பேத்தி பொன்னின்னு அவர் எப்படி துடிக்கிறாருன்னா, அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவருக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படிங்கிறத பயப்படுற அளவுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்கா, அந்த அளவுக்கு அவர் துடிக்கிறாரு. அதாவது நெருப்பு மேலே நின்னாப்புல அவர் துடிக்கிறாரு பேத்தியை பார்த்து. ஆனால் அது என்ன ஆயிடுது அப்படின்னாக்கா, கொஞ்சம் நேரத்திலேயே அந்த குழந்தைக்கு வந்து ஜுரம் வந்து குறைஞ்சிருது. ஜுரம் குறைஞ்சதோடு தான் என்ன பண்ணுறாங்க, தொடச்சிட்டு துணி மாற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாங்க, மெடிசின் கொடுக்குறாங்க, உணவு கொடுக்குறாங்க. அப்போ அந்த பாப்பா வந்து கண்ணு முழிச்சிடுது. அப்போ தான் அவங்களுக்கெல்லாம் நிம்மதியாக வருது. இவர் அதுக்கெல்லாம் போயிடுவார் போல், அந்த அளவுக்கு இவர் துடிச்சிட்டார். அதுக்கப்புறம் நல்லா ஆயிடுச்சு, அந்த பிள்ளைக்கு நல்லா ஆயிடுச்சு. டிஸ்சார்ஜ் பண்ணி டாக்டருக்கு எந்த அளவுக்கு நன்றி சொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு காலையே உளுந்து அவர் நன்றி சொல்கிறார். அந்த அளவுக்கு உயிர் போயிட்டு உயிர் வந்தது இந்த குழந்தைக்கு இல்லை, இந்த பூங்காவனம் ஐயாவுக்கு தான். அவ்வளோ பாசம் அவருக்கு. அப்போ அந்த விஷயம், இந்த நடந்த சம்பவம் வந்து அவரும் ஒரு புள்ள பெற்றிருக்காரு. அந்த பொண்ணுக்கு, அந்த பொண்ணியோட அம்மாவுக்கு இந்த மாதிரி எல்லாம் ஒரு கடுமையான ஜுரம் வந்து இவங்க அதை டாக்டர்கிட்ட பெரிய அளவில் காட்டி இந்த மாதிரி ஒரு அனுபவம் அவங்களுக்கு இல்லை. இந்த பேத்திக்கு தான் இந்த அனுபவம் வந்து அவங்களுக்கு கிடைச்சிருக்கு. அப்போது மன நிம்மதியோட சந்தோஷத்தோடு வந்து என்ன செய்கிறாங்க, வீட்டில் வந்து இறங்கி அப்போ தான் எல்லோரும் நிம்மதியாக சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அது அந்த மனசில் அந்த சம்பவமெல்லாம் அவருக்கு அப்படியே மனசில் பதிஞ்சிருச்சு. அவசரமாக ஆஸ்பத்திரிக்கு ஓடி வந்தது, அந்த குழந்தை உஷார் இல்லாமல் இருந்தது, தண்ணி ஊற்றும் போது தான் என்னமோ ஏதோன்னு பாய்ந்துட்டாங்க எல்லோரும் அந்த டெம்பரேச்சரை குறைக்க. ஸோ அதெல்லாம் வந்து இவர் யோசிச்சுட்டே இருக்கார். நாட்கள் கடந்துருது. ஒரு சில மாதத்துக்கு அப்புறம் அப்போ தான் அந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய வயசு, அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கக்கூடிய வயசு வந்துருச்சு. அந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு ஸ்கூல்னு இருக்குது அந்த ஊரில். அப்போது அந்த ஸ்கூலில் என்ன செய்கிறாங்க, போய் அந்த பிள்ளைய வந்து சேர்த்துடுறாங்க, பணம்லாம் கட்டி சேர்த்துட்டாங்க. அப்போ வந்து மறுநாள் வந்து அந்த பிள்ளை ஸ்கூல் போகுது. அந்த பிள்ளை என்ன செய்யுது, தாத்தா வந்து வயலுக்குலேருந்து திரும்பி வந்ததோட ஆசையாக போய் பணம் கட்டினத்தோடையும் புக்ஸு கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் கொண்டு போய் அந்த பிள்ளை காமிக்குது. தாத்தா இங்கே பார்த்தீங்களா, நான் ஸ்கூல் போகிறேன், புக்கை பார்த்தீங்களாண்டு ஒரு தமிழ் புக்கு கொண்டுட்டு போய் காட்டுது. அதை பார்த்தோட எல்லாரும் என்ன நினைப்போம், அங்கே வீட்டில் இருக்கிறவங்களே என்ன நினச்சிருப்பாங்க,
சந்தோஷம்தான், அப்பாவை கையில் பிடிக்க முடியாது, பேத்தி ஸ்கூல் போக போகிறான்னு இப்போ பாருங்களேன் அப்பாவை அப்படின்ட்டு அந்த பொன்னியோட அம்மா, அதாவது நம்ம பூங்காவனத்தோடைய மகள் பூங்குழலி அவங்க சொல்கிறாங்க. ஆனால் அங்கே நடந்ததே வேற, பெரிய ட்விஸ்ட்டு. என்ன ஆச்சு தெரியுமா? வந்தது அவருக்கு அவ்வளோது ஒரு கோபம், கடுமையான கோபத்தில் யாரை கேட்டு என் பேத்தியை கொண்டுட்டு போய் ஸ்கூலில் சேர்த்திங்க, அது எப்படி என்னோட அனுமதி இல்லாமல் சேர்க்கறதுன்றதோடையே இங்கே மருமகனுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன எப்படி சொல்கிறார் பெரியவர் அப்படின்னு அவருக்கு கோபம் வந்துருச்சு, கடுமையான கோபம் வந்துருச்சு. ஆனால் இப்போது என்ன செய்கிறாங்க, பூங்குழலி கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சொல்லிட்டு அப்பாட்ட போய் என்ன ஆச்சுப்பா அப்படின்னு கேட்கும் போது, இல்லை இல்லை இப்போ தான் அவள் உடம்பு சரியில்லாமல் இருந்து நல்லா இருக்கா, என் பேத்தி உயிர் போயிட்டு உயிர் வந்திருக்கு இப்போ தான் அவளுக்கு, இப்போ கொண்டு போய் அவளை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறேங்கிறியே, உனக்கு அறிவு இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. யாருக்குமே ஒன்றுமே புரியல, என்ன பண்ணிட்டோம் நாங்கள், பள்ளிக்கூடத்தில் தானே இந்த குழந்தைய சேர்க்க போகணும், அவள் படிக்கணும், சரியான வயசு இதுதான் அப்படிங்கிறாங்க. அங்கேருந்து வந்து நின்றுக்கிட்டு இவர் கத்துறாரு, ஓகேவா? அங்கேருந்து வந்து நின்றுக்கிட்டு நம்ம பெரியவரோட மனைவி இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து நின்றுக்கிட்டு இந்த ஆளுக்கு இதே தான் வேலை, ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேச வேண்டியது. என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இப்போது பிள்ளைய இப்போ ஸ்கூலில் சேர்க்க வேணாமா, பள்ளிக்கூடத்தில் சேர்க்க வேணாமா, வீட்டிலே எப்படியே வச்சிருந்து என்ன செய்ய போகிறீங்க? இந்த காலத்தில் யார் படிக்காமல் இருக்கா? நாம் தான் படிக்காமல் இருந்தோம், இந்த பிள்ளையும் படிக்காமல் இருக்கணுமா? நம்ம பொண்ணையும் ரொம்ப நல்லாலாம் நம்ம படிக்க வைக்கல, இப்போ பேத்தி படித்து பெரிய ஆளாக வேணாமா? என்ன பிரச்சனை? எதுக்கு இப்போ நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க, என்ன பண்ணாங்க அப்படின்னு வந்து கத்துறாங்க. அப்போ இவர் நீ என்ன எதிர்த்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு இவர் ஒரு பக்கம் கத்துறாரு, அவங்க ஒரு பக்கம் கத்துறாங்க. பயங்கரமாக கத்து எந்த அளவுக்குன்னா, என்னமோ ஏதோன்னு நினச்சிட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் வாசலில் வந்து என்ன நடக்குதுன்னு கேட்குற அளவுக்கு சத்தம் எகிரி போச்சு. அப்போது இதெல்லாம் பார்த்துட்டு இந்த மருமகன் அவர் சும்மா இருப்பாரா? அவரும் கூட சிறந்து கத்துறாரு, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? நானும் பார்த்துட்டே இருக்கேன், கல்யாணம் ஆன முடிஞ்சிச்சு, கல்யாணம் ஆன பொண்ணை என் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, என் வீட்டோடு இருக்கிறதுக்கு மாட்டேன்னு சொல்லிட்டீங்க, 1000 காரணம் சொன்னீங்க, சரின்னு சொல்லிட்டு நல்ல மனுஷனாக இருக்கீங்களே நான் வந்தேன், இருந்தாலும் இப்போ என்னோட உரிமையிலாம் நீங்கள் தலையிடுறீங்க, இது என்னோட பொண்ணு, அவளை படிக்க வைக்கிறதுக்கு எனக்கு உரிமை இல்லையா? என்ன பண்ணிட்டேன், நான் ஸ்கூலில் போயிட்டு அட்மிஷன் வாங்கிட்டு வந்தேன், அவளுக்கு சரியான வயசு இதுதான், நீங்கள் என்னமோ யாரை கேட்டு சேர்த்தேன்னு கேட்குறீங்க, நீங்கள் தாத்தா தான், இது என்னோட ரத்தம், என்னோட பொண்ணு, இது எனக்கு எல்லா உரிமையும் இருக்குன்னு அவர் கத்துறாரு. அப்போது எப்படி ஆகுது, ஒரு ஸ்கூலில் சேர்த்த ஒரு விஷயம் அந்த தாத்தாக்கு விருப்பம் இல்லாதது பெரிய அளவில் ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய விரிசல் ஏற்படக்கூடிய அளவுக்கு வாக்குவாதமாக மாறி போச்சு. என்ன ரீசன் அப்படின்னா, யாருமே அந்த இடத்துல பொறுமையாக பேசலை, யாருக்குமே அந்த இடத்துல பொறுமையாக பேச தெரியல ஒருத்தவங்களை தவிர்த்து. யார் அவங்க? நம்ம பொன்னியுடைய அம்மா. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சூழ்நிலையை வந்து அழகாக புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆஹா, இது எங்கேயோ போகுது, எங்கேயோ ஆரம்பித்த பிரச்சனை நம்மளுக்கு எங்கேயோ போய் முடிய பார்க்குது, இப்போது பிரச்சனையாகி நம்ம வீட்டுக்காரர் மட்டும் நம்மளை அவர் வீட்டோடு கூட்டிகிட்டு போயிட்டார்னா நம்ம அப்பா பொன்னியை விட்டுட்டு இருக்க மாட்டார், அவர் ஏங்கியே எதனா ஆகும், இந்த குடும்பத்தில் நிம்மதி போகும், சந்தோஷம் போகும், குடும்பம் பிரியும், இதை நம்ம இந்த அளவுக்கு விட்டுறக்கூடாதுன்னு அழகாக யோசிச்சாங்கங்க. யோசிச்சு என்ன பண்ணாங்க, முதல்ல கணவனை தனியாக கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல நிற்க வச்சாங்க, ஒரு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போய் அவரை உட்கார வச்சுட்டு அங்கேருந்து வந்து அம்மாவோட வாயை அடக்குனாங்க. வாயை மூடிட்டு பேசாமல் போங்கம்மா நான் பார்த்துக்கிறேன். அந்த அம்மாலாம் மூடுற மாதிரி இல்லை, சில பேர் வாயை திறந்தா மூடவே மாட்டாங்க, நானா பார்த்துடலாமான்னு. ஆனால் அந்த இடத்துல அவங்கள கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி அவங்க அம்மாவை நகர்த்தி விட்டாங்க, அவங்க அப்பாவை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தினாங்க, ஃபேன் போட்டு தண்ணி குடிங்க அப்பா, நீங்கள் உட்காருங்களேன், நம்ம கொஞ்சம் பொறுமையாக பேசலாம், உட்காருங்களேன்ட்டு பொன்னியை கொண்டு வந்து கையில் கொடுத்துட்டாங்க. அவ்வளோதான், பாப்பா தூங்கிட்டு இருக்கு, அப்பா நீங்கள் பேசுனீங்க, அம்மா நீங்கள் பேசுனீங்கன்னா பொன்னி அழுவா, தூக்கம் கலைஞ்சு போகும், அதுக்கப்புறம் அவள் பிடிவாதம் பிடிப்பா, பொன்னிக்காக வாயை முடுங்கன்றதோட 2 அடங்கிடுச்சு. அப்புறம் போயிட்டு ஹஸ்பண்ட்டை போயிட்டு, இங்கே பாருங்கள்,
அவருக்கு புரியலை. புரியாத மனுஷனுக்கு நம்ம கொஞ்சம் புரிய வைக்கணும். எனக்கு ஒரு 10 நிமிஷம் நீங்கள் அகவாசம் கொடுங்கன்னு கேட்டால் அப்படியே குதிக்கிறார். அவர் கொஞ்சம் ஆடணும்ல, அவர் கொஞ்சம் ஆடுறார், ஆடுன்னு ஆடுறார். முடிஞ்ச அளவுக்கு அவரை உட்கார வச்சுட்டு வந்து அழகாக என்ன பண்ணாங்க, அப்பாட்ட வந்து பேசுகிறாங்க. என்னப்பா பிரச்சனை? நீங்கள் நல்ல மனிதர், எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி ஒரு சத்தம் இத்தனை வருஷத்தில் நம்ம குடும்பத்தில் வந்ததே இல்லை. அடுத்த வீட்டுக்காரவங்க வந்து என்னன்னு கேட்குற அளவுக்கு, இந்த அளவுக்கு நீங்கள் அவள் படிப்பை தடுக்க என்னப்பா காரணம்? எல்லாத்தையும் விட அதிகமாக அவள் மேலே பாசம் வச்சுக்கிறது, நேசிக்கிறது நீங்கள் தாண்டு. நம்ம சொந்தக்காரங்கள்லேருந்து ஊருக்காரவங்க வரைக்கும் அத்தனை பேருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட நீங்கள் நம்ம குழந்தை, உங்கள் பேத்தி படிக்க போகிறத தடுக்கிறீங்களா? அவளோட கல்வியை தடுக்கிறதா நீங்கள்? அவளோட எதிர்காலத்தை நீங்கள் வீணாக்குறீங்களா அப்படின்டா. அப்போ அவர் தாத்தா சொல்கிறாரு, இல்லைம்மா, அவள் சந்தோஷமாக இருக்கணும். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கொஞ்ச நாள் தள்ளி போடுங்க. இப்போ தான் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இந்த குழந்தை நல்லா ஆகாதான்னு ரொம்ப வேதனைப்பட்டு நானுமே இப்போ தான் எழுந்திரிச்சிருக்கேன். இப்போ தான் எனக்கு மனசு நிம்மதியாக இருக்குது. இப்போ தான் குழந்தை கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கா, இப்போ சிரிக்கிறா, பேசுகிறா, விளையாடுறா என் கூட. அவள் படுத்த படுக்கையாக இருந்ததே என் கண்ணுக்குள்ளே நிற்கிது. அந்த ஆஸ்பத்திரியில் எப்படி தண்ணி ஊற்றுனாங்க பார்த்தியாமா நீ? எனக்கு ஒரு நொடி உயிரே போயிடுச்சு அப்படின்ட்டு அவர் தன்னுடைய அந்த ஒரு நிலைமையை வெளிப்படுத்துகிறாரு. எப்போ வெளிப்படுத்துகிறாரு? பொறுமையாக கேட்கும்போது தான் அவருக்கு என்ன பாதிப்புங்கிறது இவங்களால புரிஞ்சிக்க முடியுது. அப்போது அதனால தான் சொல்கிறேன், இப்போது எல்லா பிள்ளைங்களோட உட்கார வைக்க ஏதாவது ஒரு நோய் வரலாம் நம்ம பிள்ளைக்கு. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாள் ஆகட்டுமே அப்படின்டா புரிஞ்சுக்கிட்டாங்க. பூங்குழலியால் புரிஞ்சிக்க முடியுது அப்பாவை நல்லாவே. இப்போ என்ன சொல்கிறாங்க, அப்பா இதுதான்ப்பா சரியான வயசு. நோய் வரும், சின்னதாக வரும், பெருசாக வரும். உங்களுக்கு தெரியாதா? உங்கள் வயசுக்கு எவ்வளோ அனுபவம் இருக்குது, யோசிச்சு பாருங்க. கடவுள் நம்ம குழந்தைய காப்பாற்றி கொடுத்துருக்காருப்பா. எதுக்குன்னா அவளை நல்லா நம்ம வாழ வைக்கணும். அவள் நல்லா வாழ போகிறா, அதை நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம். அதற்கு முதல் விஷயமே அவளை கல்வி கற்றுக்க வைக்கிறது தான்ப்பா. அதுவும் சரியான வயசில் கற்றுக்கணும். எனக்கு பெரிய அளவில் படிப்பறிவு இல்லைனாலும் சில பேர் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன்ப்பா. குழந்தைங்களுக்கு ஒவ்வொரு வயசில் ரொம்ப கூர்மையான புத்திகள் இருக்குமா. அவங்க அந்த வயசில் ஒரு சின்ன வயசில் கற்றுக்கிறத விட பெரிய வயசில் கற்றுக்கிறது குறைவாக தான் இருக்குமா. ஏன்னா அவங்க பலவிதமான சிந்தனைக்கு போயிடுவாங்க. குழந்தையா இருக்கும்போது ரொம்ப ஆர்வத்தோட சின்ன வயசாக இருக்கும்போது ஆர்வத்தோட கல்வி கற்றுக்குவாங்கப்பா. நிறைய விஷயத்த கற்றுக்க முடியும். நம்மளை விட சின்ன குழந்தைங்களால் பல மடங்கு அதிகமான விஷயத்த கற்றுக்க முடியும். அதுக்குன்னு வயசு இருக்குது. இப்போ அவளுக்கு சரியான வயசுப்பா. இதை நீங்கள் கடந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை கொஞ்சம் நீங்கள் வந்து காலத்தை வந்து தள்ளி போட்டுட்டீங்கண்டா கொஞ்சம் என்ன யோசிச்சு பாருங்கள், எனக்கு என்ன பண்ணீங்கன்னு. சரியான வயசில் நீங்கள் என்னை பள்ளிக்கூடத்தில் சேர்க்கலை. நான் பள்ளிக்கூடத்துக்கு போய் 1ஆம் கிளாஸ் படிக்கும் போது என்னோட எல்லாமே சின்ன பிள்ளைங்க. நான் ஒருத்தி மட்டும் உக்காந்துருக்கும் போது தனியாக தெரிவேன். அதில் எனக்கு பல சங்கடங்கள் இருந்துச்சுப்பா. அதெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் 3ஆம் கிளாஸ் படிக்கும் போதே நான் பள்ளிக்கூடத்தை விட்டு என்னை நிறுத்திட்டீங்க. ஏன்னா 4ஆம் கிளாஸ் ஆரம்பத்திலே நான் பெரிய மனுஷி ஆகிட்டேன். அப்போ என்னை எவ்வளோ லேட்டாக சேர்த்துருக்கீங்க. என்னால் ஒரு படிப்பை தொடர முடிஞ்சுதா? இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அந்த மனசில் இருக்குப்பா அந்த ஏக்கம். என் பொண்ணு கரெக்டான வயசில் அவளுக்கு எல்லாமே நம்மளால் முடிஞ்சதை கொடுக்கணும் அப்படின்னு நான் வந்து ஆசைப்பட்றேன். மெயினாக வந்து இந்த கல்வி அவளுக்கு வந்து சரியான வயசில் நான் அந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும்ப்பா. வேணா ஒன்று செய்யலாமா? உங்களுக்கு அவ்வளோ பெரிய பயம் இருந்ததுன்னா பூங்குழலியோட சேர்ந்து நீங்களும் பள்ளிக்கூடம் போயிட்டு வாங்கப்பா அப்படின்னு. என்னம்மா சொல்கிற? பூங்குழலியோட நான் பள்ளிக்கூடம் போகிறதா இந்த வயசுலையா அப்படின்னு அப்பா கேட்குறாரு. ஆமாப்பா, பூங்குழலியில் பொன்னி பேரை தவறாக சொல்லிட்டேன். பொன்னியோடு சேர்ந்து பள்ளிக்கூடம் நீங்கள் போயிட்டு வாங்கப்பான்னு பூங்குழலி சொல்கிறாங்க. பொன்னியோட நான் எப்படி கிளாஸில் போய் நான் உட்காந்துக்க முடியும்னு கேட்கும்போது, நீங்களே ஆசைப்பட்டாலும் கிளாஸில் உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க வகுப்பறையில். ஆனால் நீங்கள் வெளியில் நில்லுங்க, உங்கள் பேத்தியோட குரலை அப்பப்போ கேட்டுக்குங்க. அது வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், உங்களை நாங்கள் யாரும் ஒன்றும் சொல்ல மாட்டோம். உள்ளே போந்து பொண்ணியை தூக்கிட்டு வந்துடுங்க, நம்ம அதுக்கப்புறம் நடக்கிறத பார்த்துக்கலாம் அப்படிங்கும்போது இவரை கொஞ்சம் யோசிக்கிறார்.
யோசித்து ஆறுதல் அடைகிறார். ஓகே சரி, நாம் தான் கூட இருக்க போகிறோமே, பார்த்துக்கலாம் அப்படின்னு. அப்புறம் முதல் நாள் ஸ்கூலுக்கு வந்து அந்த குழந்த ரொம்ப ஆசையாக போகுது. அது அழலாம் இல்லைங்க, ரொம்ப சந்தோஷமாக அது பள்ளிக்கூடம் போகுது. போயிட்டு கிளாஸ் ரூமில் உட்கார வைக்கிறாங்க, உட்காந்துக்குது. இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அந்த குழந்தையோட வகுப்பறைக்கு வெளியில் உட்கார போனார் இல்லையா, அவருக்கு சந்தோஷத்துக்கு மேலே சந்தோஷமாக என்ன ஆகுது அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு ஜன்னல் ஒன்று இருக்குது அந்த கிளாஸில். அது வழியாக பார்த்தா அந்த குழந்தை உட்காந்துருக்கிறத தெளிவாக தாத்தாவால் பார்க்க முடியுது. மனசுக்கு ரொம்ப நிம்மதி சந்தோஷம். அந்த குழந்தையும் அழாததுக்கு ஒரு காரணம் என்னண்டா, அது திரும்பி பார்த்தா தாத்தா இருத்தாப்புல உக்காந்துருக்காரு. அப்புறம் ஏன் அழுது அந்த குழந்தை? அது என்ன செய்யுது, அன்றைய நாள் ஓடிடுச்சு. அந்த குழந்தைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாச்சு. இப்படியே தினந்தோறும் இருக்க அந்த குழந்தை ஆசையாக ஸ்கூல் போக ஆரம்பிச்சிருச்சு. இவர் ஜன்னலில் உட்காந்து வாசலில் உட்காந்து ஜன்னல் வழியாக பார்க்குறது இவருக்கு பழக்கமாயிடுச்சு. இவருக்கு இன்னும் சந்தோஷம் அதிகம் இருக்கிற மாதிரி அந்த குழந்தை வந்து என்ன செஞ்சிருச்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஸு குரூப்பை வந்து ஃபார்ம் பண்ணிக்கிச்சு. நிறைய பிள்ளைங்களோட பசங்க பொண்ணுங்கன்னு எல்லாம் அப்படியே குட்டி பசங்க குட்டி பொண்ணுங்க எல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு குரூப்பாக ஃபார்ம் பண்ணிட்டாங்கங்க. அப்போ அது என்ன பண்ணுது, கிளாஸில் படிக்கிற நேரம் போக மற்ற நேரத்தில் தாத்தா இங்கே வாமான்னு கூப்பிட்டா கூட கிட்ட வராமல் அது போய் விளாடுது. அப்போது இதை பார்த்ததோட தாத்தாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமானதில் தாத்தா என்ன பண்ணிட்டாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டார். அப்போ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, மகள் என்ன பண்ணுறாங்க, அவங்க வராங்க வீட்டு வாசலில். அப்பா வந்து அவங்க என்ன பண்ணாங்க, அரிசி களைஞ்சு அந்த தண்ணியை ஊற்றுறதுக்காக மகள் வெளியே வந்து பார்த்தா அப்பா உட்காந்துருக்காரு. இந்த நேரத்தில் நம்ம அப்பா வந்து ஸ்கூலில் தானே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பார்த்துட்டு, அப்பா என்ன ஆச்சு, பொண்ணியோட நீங்கள் போகலையா அப்படிங்கும்போது, இல்லைம்மா இனி நான் போக வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா பெரிய சர்ப்ரைஸ் ஆகிடுச்சு அவங்களுக்கு. என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கும்போது, இல்லைம்மா என் பேத்தி நிறைய நல்லா செட் ஆகிட்டாம்மா, பிள்ளைங்களோட நல்லா ஜாலியாக விளாட்றா, நான் கூப்பிட்டா கூட வரமாட்டேங்கிறா பாரு, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய கிடச்சிட்டாங்க, நான் கூட ஆரம்பத்தில் ரொம்ப பயந்துட்டேம்மா, அதனால் எவ்வளோ பெரிய பிரச்சனை, எவ்வளோ பெரிய குழப்பம், நான் கொஞ்சம் நிதானம் இழந்துட்டேம்மா, ஆனால் இப்போ எனக்கு எல்லாம் சரியாயிடுச்சு, இனி எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைம்மா, காலையில் கொண்டு என் பேத்தியை விடுவேன், அப்புறம் நான் என் வேலையை பார்ப்பேன், இனிமேல் நான் வயலுக்கு போயிடுவேன், பழையபடி மருமகனோடு சேர்ந்து நான் வயலுக்கு போயிடுவேன், சாயங்காலம் போயிட்டு மதியானம் போயிட்டு பேத்தியை நான் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு அழைச்சிட்டு வருவேன், இல்லைன்னா நானே கொண்டு சாப்பாடு கொடுத்து ஊட்டி விட்டுட்டு நான் வந்துடுவேன், அப்புறம் சாயங்காலம் போய் கூட்டிகிட்டு வருவேன், அப்பப்போ நான் போயிட்டு வருவோம்மா அப்படின்ட்டார். முடிஞ்சுதா, பிரச்சனை சால்வ்டு. ஸோ என்ன அப்படின்னா, அழகான முறையில் நம்ம மெதுவாக நிதானமாக சில பேருக்கு எடுத்து சொல்லணும். ஏன்னா சூழ்நிலை அந்த மாதிரி அமைஞ்சிரும். எல்லாரும் ஒரே மாதிரியான சுபாவத்தில் இருக்கிறதே கிடையாதுங்க. ஒரு சிலர் வந்து கொஞ்சம் நிதானமாக இருப்பாங்க, ஒரு சிலர் வந்து இந்த தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல, தன்னோட பிடிவாதத்தில் அப்படியே நின்றுக்கிட்டே இருப்பாங்க, கொஞ்சம் கூட மாற மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி நேச்சர் உள்ள மனுஷங்களை வந்து ஹேண்டில் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்துருச்சுன்னா அந்த சுச்சுவேஷன் வந்து ரொம்ப டஃப்பாக தான் இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நீங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபர்களும் நிதானத்தை இழந்து எல்லாரும் பேச ஆரம்பிச்சிங்க, சத்தத்தை அதிகரிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லாத சின்ன விஷயம் பெரிய விஷயமா ஒரு எரிமலை வெடிக்கிற மாதிரி வெடிச்சிடும். எரிமலை வெடித்து செதறினா என்ன ஆகும், ஒரு மலையோட அமைப்பே என்ன செய்யும், உடஞ்சி போகும், வெடிப்பு, நெருப்புகள் வரும், புகை வரும், பாறைகள் உருண்டு வரும். அப்படி தான் லைஃப்லையும் ஆகி போயிடும். நிறைய வெடிப்புகள், சிதறல்கள், பிரிவுகள் ஏற்பட்டுரும். அப்போது நம்ம என்ன பண்ணணும்டா, ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு கொஞ்சம் நிதானத்தோட ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் ஹேண்டில் பண்ணுவோம். கண்டிப்பாக சொல்கிறேன், நிதானத்தோட யோசித்து ஒரு பொறுமையோட 4 பேர் கலந்து பேசி நல்லது கெட்டது ஹேண்டில் பண்ணால் பெரிய அளவுக்கு சாதிச்சிடலான்னு நான் சொல்ல முடியாது. ஆனால் பெரிய அளவுக்கு வெடிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம அப்படியே அமைக்கிடலாம், சின்னதாக அதை முடிச்சிடலாம். என்ன வேணும்டா, அதுக்கு பொறுமை வேணும், நிதானமாக பேச தெரியணும். மெயினாக இந்த படப்படன்னு நிற்கக்கூடாது, கோவப்பட்டு கத்தக்கூடாது. கோவப்பட்டு கத்துறதுனால எதுவுமே சாதிக்க முடியாது லைஃப்பில். கோவப்பட்டு கத்துறதுனால என்ன வரும் தெரியுமா, சில உறவுகள் வந்து நம்மளை விட்டு போயிடும், குடும்பத்தில் எதிர்பார்க்காத பிரிவுகள் ஏற்படும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில பேர்கள் வந்து கோவத்தில் இருக்கும்போது தான் அவங்க உண்மையான சுபாவமே நம்மளுக்கு வெளியில் தெரியுங்க. மனசுக்குள்ளே நம்மளை என்ன நினச்சிட்டு இருக்காங்களோ அதெல்லாம் அந்த வன்மத்தையெல்லாம் அப்படியே கக்கிடுவாங்க. அப்போது பொதுவாகவே நம்மளுக்கு தெரியும் இல்லையா,
ஒரு அடித்தா கூட அந்த காயம் பட்டா கூட அந்த வலி மறந்துடும். ஒரு சொல் சொன்னால் அந்த ஆயுசுக்கும் நம்மளுக்கு அந்த மனசில் இந்த மனுஷன் நம்மளை இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டாரேன்னு மனசில் நின்றுக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அப்படியே அடுக்கடுக்காக வந்து நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக போயிடும். என்ன அப்படின்னா நிதானத்தை இழக்கிறது. அப்போது எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் படப்படன்னு யாரும் முடிவெடுக்காதீங்க. உங்களுடைய நிதானத்தை இழக்காதீங்க. அப்போ அந்த குடும்பத்தில் ஒரு சில பேர் பிரச்சனைகள் வந்து காய்ச்சி மூச்சுன்னு கத்துனா கூட அட்லீஸ்ட் யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல வந்து நிதானத்தை இழக்காமல் அந்த சூழ்நிலையை சமாதானப்படுத்துகிற மாதிரி இருக்கணும் ஒவ்வொரு ஃபேமிலியில். அப்படி இருந்தாலே ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் அது நான் சொல்லுவேன். இறைவன்ட்டுன்னு கிடைக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு ஸ்மூத்தாக ஒரு விஷயத்தை முடிக்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி உள்ள மனுஷங்க நம்ம ஃபேமிலியில் இருக்காங்க, இல்லை நம்மளுக்கு அந்த தன்மை இருக்குதுன்னா நம்ம பெரிய பிளெஸ்ஸிங் நம்மளோட ஃபேமிலிக்கு, இல்லை அந்த நபர் அந்த ஃபேமிலிக்கு ரொம்ப பெரிய ஒரு பிளெஸ்ஸிங் இல்லையா? நிதானத்தோட எந்த விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணாக்கா நம்மளுக்கு அதில் பிரச்சனைகள் வராது. மேற்கொண்டு ஏதோ ஒரு நிம்மதி கிடைக்க தான் செய்யும். அதுக்கப்புறம் சந்தோஷம் படிப்படியாக வரும். ஆனால் சில பேர் சில நேச்சர்ஸ் இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து இயற்கையாகவே வந்து என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டாங்க. தான் நான் சொன்னேன் இல்லையா, தான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் அப்படின்ட்டு அவங்க இருக்க தான் செய்வாங்க. கண்டிப்பாக ஒரு ஃபேமிலியிலையும் ஒருத்தவங்க இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மக்களை வந்து நம்ம சமாதானப்படுத்துறதுங்கிறது ரொம்பவும் நம்மளோட கஷ்டமான விஷயந்தான், அப்படிப்பட்ட மனிதர்களை. ஸோ முயன்று பாருங்க, முயற்சி செஞ்சு நாம் பார்ப்போம். எதுக்குமே கேட்காம தான் எடுக்கிற முடிவு தான் சரி, அதில் உள்ள நல்லது கெட்டதை பற்றி தெரியாமல், அது அவங்களோட ஒரு அறியாமை அப்படின்னு நம்ம சொல்லலாம். எத்தனை பேருக்கு வந்து நல்லது கெட்டதை நல்லா அலசி ஆராய்ந்து பார்க்க தெரியும்? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். சில பேருக்கு துரதிர்ஷ்டவசமாக அந்த ஒரு தன்மை இல்லை. ஒரே கண்ணோட்டத்தோடு பார்ப்பாங்க, வேறு கண்ணோட்டத்தில் மாற்றி சிந்திக்கவே மாட்டாங்க. சில பேரோட தன்மை நான் சொல்கிறது தான் ரைட்டு, என்னை விட நீ பெரிய ஆளா, நீ சொல்கிறத நான் எப்படி கேட்கணும், நான் ஏன் கேட்கணும், ஏன் முடிவுக்கு எல்லாம் கட்டுப்படுங்க. அதனால் பின்னாடி பெரிய பிரச்சனைகள் வரலாம். அந்த அவேர்னஸ் அவங்களுக்கு இருக்காது, யார் சொல்றதையும் கேட்கவும் மாட்டாங்க. அப்படிப்பட்ட மனுஷங்க நம்மளுக்கு லைஃப்பில் மாட்டிக்கிட்டாங்கன்னு வச்சிங்களேன், அது யாராக வேண்டாலும் இருக்கலாம். நம்மளோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை நம்மளோட குழந்தைங்களாக இருக்கலாம், இல்லை நம்ம கூட பிறந்த சகோதர சகோதரிகளாக இருக்கலாம், இல்லை தாத்தா பாட்டி, இல்லை அத்தை மாமா, இல்லை ஒரு ஒய்ஃபுக்கு ஒரு ஹஸ்பண்ட், ஒரு ஹஸ்பண்டுக்கு ஒரு ஒய்ஃப், இல்லை மாமியார் நாத்தனார், யாராக வேண்டாலும் இருக்கலாம். அப்படி ஒரு நேச்சர் இருந்துச்சுன்னா அவங்கள கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் நிதானத்தை யாரும் இழக்காதீங்க தயவு செஞ்சு. கொஞ்சம் நிதானமாகவே முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும். நம்மளால் முடியல அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் இருக்கார், இறைவன் இருக்கிறான். நம்ம அந்த எஃபர்ட் போட்டு ஒரு பிரச்சனை பெருசாகக்கூடாது, ஒரு பிரிவினை வரக்கூடாது, ஒரு கஷ்டம் பின்னாடி வரக்கூடாதுங்கிறதுக்காண்டி நம்ம நிறைய எஃபர்ட் போடுறோம் இல்லையா? ஸோ கருணையாளன் இறைவன் அவன் என்ன செய்வான் அப்படின்னா நம்மளால் இயலாத காரியத்தை அவன் முடிச்சு வைப்பான். கடவுளுக்கு வந்து எதையுமே சாத்தியம். எந்த அளவுக்கு நாம் முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் அவர் பார்க்குறாரு இல்லையா? ஸோ முடிஞ்ச அளவு நிதானத்தோடு ஹேண்டில் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு கெடுதல் நடக்காமல் நல்லதை ஏவுங்க. அப்புறம் முடிவு இறைவன் கையில், சந்தோஷமான முடிவே கிடைக்கும். நிதானமாக எந்த ஒரு விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிங்க அப்படின்னா பல பிரச்சனைகளை நீங்கள் தவிர்க்கலாம். நல்லது கெட்டதை அலசி ஆராய்ஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் மனம் விட்டு பேசும்போது பல பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளலாம். இந்த இடத்துல இவர்கிட்ட ஒரு நல்ல எண்ணம் இருந்தது, நம்ம பெரியவர்கிட்ட, பூங்காவனம் கிட்ட இருந்தது பாசம். அவர் அதை வெளிப்படுத்தின முறைதான் தப்பு. என்ன செஞ்சிட்டாரு, அவளுக்கு கிடைக்கக்கூடிய கல்வியை சரியான நேரத்தில் கிடைக்க விடாமல் தடுக்க பார்த்தாரு. தன்னையே அறியாமல் அவர் ஒரு தான் பாசம் வச்சிருக்கிற அந்த குழந்தைக்கு ஒரு தன்னையே அறியாமல் ஒரு கெடுதலை செய்ய பார்த்தாரு. ஆனால் அந்த நிலைமை ஆளுக்கு ஆளு கத்தவும் என்ன ரியாக்ஷன் என்ன ஆணிச்சு, அதனோட வெளிப்பாடு ஊர் மக்கள் வீட்டுக்குள்ளே வரா மாதிரி ஆச்சு. ஆனால் அதை நிதானத்தோட ஒரு நபர் ஹேண்டில் பண்ணாங்க. கடைசியில் என்ன ஆச்சு, சக்ஸஸாக முடிஞ்சுது. நிதானத்தோட எந்த ஒரு காரியத்தையும் இறைவன் துணையோடு ஹேண்டில் பண்ணுங்க, நம்பிக்கை வச்சு, சக்ஸஸ் தான். நிதானத்தை என்னைக்கும் சிதற விடாதீங்க. நிதானத்தோடு செயல்படுங்க, பொறுமையோடு செயல்படுங்க, வெற்றி நமக்கு தான். ஸோ இந்த மாதிரி அடுத்து ஒரு
நல்ல தலைப்பில் நாம் மனம் விட்டு பேசலாம். ஸோ நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவுசெய்து மறக்காமல் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள். மறந்துடாதீங்க, ஹோம் மேக்கர் நஃபீலா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு நல்ல டாப்பிக்கில் நம்ம சீக்கிரமே சந்திக்கலாம். பாய்.